ஹாய் நண்பா, நான் உங்கள் ஃப்ரீஸ் பாய்ஸ் பேசுகிறேன். இது என்ன விஷயம்னா, தேவையில்லாத வேலைலாம் பார்த்துன்னுக்குறானுவ. இந்த சொல்கிறான் ஒன்று நல்லா சொல்கிறான், அந்த டிஎம்கேன்றது ஒரு ஆட்சி நடத்தி நல்லா போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இருக்கலாம் கொஞ்ச நாள். ஏன்னா நீங்கள் ஆப்போசிட்டே இல்லாத மாரி ஆகிடும். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த போஸ்டர் அடிக்கிறது, அந்த தளபதியை பற்றி தப்பாக போஸ்டர் அடிக்கிறது, இதெல்லாம் வேணாம். தெரிதா? நீங்கள் அடித்ததெல்லாம் நீங்கள் இப்போ இருங்க, வீடியோ போட்டு காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க மக்களே, நல்லா தெரிஞ்சுங்க. இதை விடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ஒன்று சொல்கிறான். இவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பேரை கெத்துட்டா அவ்வளோதான், விஜய் போயிடுவார். இதுக்கப்புறம் தான் கம்பேக்கே இருக்குது. நெய்வேலியில் நடந்த விஷயத்தெலாம் தெரியும்ல. அவர் அரெஸ்ட் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. அந்த டைமில் எவ்வளோ கூட்டம் கூடிச்சின்னு தெரியுமா? அவர் அரெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இது இந்த போலீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவர் அரெஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும். அந்த டைமில் பெரிய பெரிய தலைங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன நடக்குன்ட்டு. ஏன் உங்களுக்கே தெரியும், நல்லா யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், விஜய் மேலே கை படக்கூடாது, கை வைக்கக்கூடாது. அவர் மேலே தப்பு இல்லை, அவர் கூட்டம் மட்டும்தான் கூட்டினார். இந்த ஒரு திட்டமிட்ட சதி செஞ்சது எல்லாமே வந்து நம்ம கரண்ட்டில் இருக்க ஆட்சி தான். இது வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் தெரியுது, ஓகேவா? அந்த செந்தில் பாலாஜியும் சரி, இவரும் சரி, நம்ம கல்வித்துறை அமைச்சரும் சரி. நான் படித்து சொன்னனே. நீங்களே போயிட்டு கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு பசங்களை படிக்க சொல்லுங்கள். எங்களுக்குலாம் சொல்ல தேவையில்ல, எங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் பண்ணது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் அது எல்லா சதியும் பண்ணது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னேன் மக்களே. அதான் மக்களே, நம்ம தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற போஸ்டர் எல்லாத்தையும் கீச்சாச்சு. போஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ போஸ்டர் நாங்கள் ஒன்று ஒட்டிக்கிறோம், அதை பாருங்கள், தளபதியை பற்றி, ஓகேவா? நீங்களாம் வந்து இவரை பேசவே கூடாது. தயவுசெய்து சொல்கிறான், 2026 ஆப்போசிட் கட்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க. என்ன கட்சியே இல்லாத மாரி டிவிக்கே உங்களுக்கு ஒரு சரியான தக்க பதிலடி கொடுக்கும்.